தமிழக முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 1 மாதம் காலம் ஆகிவிட்டாலும் அவரின் செயல்பாடுகள் ஓங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இன்று அவர் ஆட்சி அமைத்த பிறகும் எதிர்க்கட்சிகள் அழுது கொண்டு கதறி கொண்டு இருக்கின்றது. ஒரு இறப்பு வீட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 15 நாட்கள் மட்டும்தான் இறப்பு அனுசரிக்கப்படும். ஆனால் திமுகவோ கிட்டத்தட்ட 1 மாதங்கள் காலம் கழித்தும் 1 மாதம் கழித்தும் இன்றும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது ஒருபோதும் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலை தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏனென்றால் அவர்களால் ஏன் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் இவர்கள் இப்படியே சென்றால் அடுத்த 5 ஆண்டு காலமும் இவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள். வரப்போகின்ற அடுத்த அரசியலிலும் இவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் என்ற நோக்கம் மக்களிடத்தில் பரவிவிட்டது. இதை திமுக சிதைக்க வேண்டும், இவர்களிடத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு மக்களிடத்திலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு இந்த பீஸ் கயிறை திருடுவது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. நமது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தொடர்ச்சியாக நம் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்கும் போது அவர்களுக்கு செல்வாக்கு குறைகிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டுதான் நம்ம மீது அவதூறுகளையும் விமர்சனங்களையும் அள்ளி தூவி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக சொந்தங்கள் இதை கடுமையாக ஒரு கட்டமைப்போடு நாம் இதை செய்து கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும்.